சங்கீதம் 146:13 இப்படியாக இருக்குதுங்க. அவர் உன் வாசல்களின் தாழ்பாலை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசிர்வதிக்கிறார். ஆமாங்க, உங்க வாசல்களின் தாழ்பாலை பலப்படுத்துகிறாருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் கேக்குறீங்களா? எந்த தீமையும் எந்த நோயும் உங்களை அணுகாதுங்க. உங்க வீட்டுக்கு திருடன் வரமாட்டான். உங்க வீட்டுல சமாதானம் நிறைந்திருக்கும். தேவையில்லாத எந்த வீண் பேச்சுக்களும் உங்க வீட்டுக்கு வராது. உங்க வீட்டுல கெட்ட காரியங்களும் நடக்காதுங்க. ஏன்னா அதுக்கு அர்த்தம் தான், அவர் உன் வாசல்களின் தாழ்பாலை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசிர்வதிக்கிறார். ஆமாங்க, இதை மட்டும் செய்யலங்க, உங்களோட பிள்ளைகளையும் அவர் ஆசிர்வதிக்கிறார். அப்படின்னா உங்க பிள்ளைகளையும் உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் உங்களுடைய சந்ததி மொத்தத்தையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆசிர்வதிக்கிறாருங்க. உங்கள் எல்லை எங்கும் சமாதானத்தினால் நிரம்பி இருக்கும். ஒரு நாளும் நீங்க இருக்க இடத்துல கூக்குரல் சத்தமோ இல்ல தேவையில்லாத சத்தங்களோ இல்ல தேவையில்லாத பேச்சுக்களோ, ஆசிர்வாதம் மட்டும்தாங்க உங்க வீட்டுல இருக்கும். என்றைக்குமே சாபம் உங்க வீட்டுல இருக்காதுங்க. பரம்பரை சாபங்கள், பரம்பரை வியாதிகள், பரம்பரை நோய்கள் எதுவுமே உங்களை அணுகாதுங்க. ஏன்னா அவர் உங்கள் வாசல்களின் தாழ்பாலை பலப்படுத்தி இருக்கிறார். உங்கள் பிள்ளைகளை ஆசிர்வதிக்கிறார். உச்சிதமான கோதுமையினால் உங்களை திருப்தியாக்குகிறார். God bless you.